இல்லை, சீமானுக்கு அரசியலே இல்லைங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே சீமான் என்ன அரசியல் பண்ணிட முடியும்? அவர் வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து ஒரு அரசியல் பண்ணுவார். அந்த யூரின் டெஸ்ட் நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் எடுத்த யூரின் டெஸ்ட் பூரா லோக்கல் யூரின் டெஸ்ட்டாக போச்சு. அதனால சீமானுக்கு அரசியல் கிடையாது. அதனால வேற வழி என்னன்னு பார்க்குறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ணணும்னா தலையை தொட்டோம்னா நம்மளை அப்படியே பதறுவாங்க கதறுவாங்கன்னு தேன் கூட்டுக்குள்ளே கையை விட்டார். இப்போ கொட்டு வாங்கிட்டு கிடக்கிறார். போராடலாம் பொழந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். பெரியாரை சீண்டுவதற்கு ஒரே காரணம் RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அடியாளாக தன்னை வளர்த்திருக்கார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன் திடீர்னு இப்போ பேசணும்? பெரியாரின் வழிகாட்டி, போன ஆண்டு கூட நீங்கள் போய் மாலை போடுறீங்க, பெரியாரை கொண்டாடுறீங்க, பெரியார் நினைவு தினம் அனுஷ்டிக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி எப்படி பெரியார் குற்றவாளியானார், அதுவும் பாலியல் சுரண்டல்வாதியானார், ஒரு சமூகத்தை எப்படி அசிங்கப்படுத்தின ஒரு ஆளாக மாறினார்? ஏன்னா நீங்கள் பெட்டி வாங்கிட்டீங்க. நீங்கள் ரஜினியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் யாரை போய் பார்த்தாரு? நேராக போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்க்குறாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி இவருக்கு வழிகாட்டுறாரு, நீங்கள் போங்க ரஜினி சாரை சந்திங்க, அப்போ தான் நம்ம திட்டம் சரியாக இருக்கணும். உடனே போய் ரஜினி வரட்டுங்க, அடித்து வெளுத்துருவேன், எவனும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆள், ரஜினி என்ன பெரிய இவரான்னு கேட்ட ஒரு ஆள் காலில் போய் விழுகிறாரு. இது குருமூர்த்தியோடைய கைடன்ஸ். குருமூர்த்தி கைடன்ஸில் போய் உள்ளே விழுந்தவர் அவங்க போய் ஒரு பெரிய அவரோட காலில் விழுந்து கையில் விழுந்து எனக்கு அரசியல் வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சி முடிச்சுட்டு அப்படியே திரும்ப வந்து வெளியே வந்து சங்கு என்றால் தோழன் என்று பேசுகிறார். சங்கு என்றால் தோழன் பேசுகிறார். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ரொம்ப சிம்பிள். ஒரு சில்லறைத்தனமான சுரண்டல் அரசியலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் சீமான் அடி வாங்கிருக்காரு.